என்னாச்சு? எப்படி விழுந்துச்சு? நான் முதல்ல சொன்னேன்ல, தொட்டி அங்க வைக்காதன்னு. நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. அம்மா, நான் அனுவ வீட்ல டிராப் பண்ணிட்டு வரேம்மா. சரிப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. வா. What's MLA condition? Very serious, sir. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி கூட்டமே இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமான விஷத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கும் ஒரு பேர் இருக்கு, ஆந்த்ராக்ஸ். Put the city on alert. எம்எல்ஏ கொலை முயற்சிக்கு எதிர்க்கட்சி சதி நினைக்கிறீங்களா? ஹெல்த் மினிஸ்டர் இப்படி பண்ணதுக்கு என்ன சொல்றீங்க சார்? This is very serious situation. இந்த கேஸ எல்லா டைரக்ஷன்லயும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்காம விட மாட்டோம். அண்ணா, அட என்னப்பா இவ்வளவு பதட்டமா வர? இப்ப உடனே தூக்கணும். உட்கார்ந்து பேசலாம், முதல்ல உட்காரு. தள்ள அவ்வளவுதான். காலேஜ்ல என் மேல ஒருத்த கை வச்சானே, அவனை உடனே தூக்கணும். ஏன்டா தம்பி, உன்னை மேல ஒசத்தி பார்க்கலான்னு ஆசைப்பட்டா உன் புத்தி என்னடானா கீழே போயிட்டே இருக்கு. நீ முதல்ல கோவப்படாத. அவன் யாரு, அவனோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆளு கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு, அவங்க பாத்துக்குவாங்க. நீ மும்பை போய் இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் திரும்பி வரதுக்குள்ள அவன் உயிரோட இருக்க கூடாது. என்றா இது இவன் கோவத்துல எனக்கு பிரச்சனை இருதே. ஐயோ, ஏன் பாட்டி இவ்ளோ அவசரம்? சாமி எங்கேயும் ஓடி போயிடாது, கோவில்ல தான் இருக்கும் பாட்டி. சாமி எங்கேயும் ஓடி போயிட மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் கோயில்ல கூட்டம் கம்மியாவும் கிளப்ல கூட்டம் அதிகமாவும் இருக்கு. சீக்கிரமா வா, பூஜைக்கு நேரம் ஆகுது. சாமி, அணுங்கிற அனகாவுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கிற? அர்ச்சனை பண்ணும்போது பாதியில வரக்கூடாது, வா. பாட்டி, நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே? எங்க போற? சாமி, சொல்லுமா. நீங்க இவ்ளோ நேரம் இங்க பண்ணது என்ன பூஜை சாமி? நான் பூஜை பண்ணலமா, காரியம் பண்ணிட்டு இருந்தேன். காரியமா? ஓ, அவங்க அப்பா அம்மாக்கு பண்ணாங்களா சாமி? இல்லம்மா, அவங்களுக்கு ஒரே பையன், அந்த பையனுக்கு தான் காரியம் பண்ணாங்க. வாட்? பேர் என்ன சொன்னீங்க? விக்ராந்த். என்னாச்சு? எனிதிங் ராங்? நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், மறைக்காம உண்மை சொல்வியா? கேளு. உங்க வீட்ல இருக்கிறது உண்மையான அப்பா அம்மா தானா? இல்லனு. அப்புறம் கும்பகோணம் திருவிழாவில் வழி தவறி போய் தவிச்சிட்டு நின்னப்ப நான் தான் வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டேன்.
விக்ராந்த் விக்ராந்த் ப்ளீஸ் ஸ்டாப் இட். விக்ராந்த் ப்ளீஸ். விக்ராந்த் விக்ராந்த் ஸ்டாப் இட். நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்க. நான் ஒன்னும் ஜோக் அடிக்கல. நீ கேக்குற கேள்வி எப்படி இருக்கு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவை நான் கோயில்ல பார்த்தேன். அவங்க அவங்க உன் பேர்ல காரியம் பண்ணாங்க. ஏய், ஆர் யூ மேட்? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, உனக்கு. அப்பா அம்மா பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு. உங்க வீட்ல தொட்டி விழுந்தப்பவே டவுட் வந்துச்சு எனக்கு. உங்க அம்மா எல்லாரும் மாதிரியும் கிடையாது, சரியான ஃபோர்த். இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி ஏதாவது பேசின அவங்க என்ன கடவுள் மாதிரி, என் உயிர் அவங்க. அப்படின்னா நான் அனு ப்ளீஸ், நீ கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. கோவிலுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. எனக்கு ஏன் காரியம் பண்ண போறாங்க? கேட்கவே அசிங்கமா இருக்கு. நீ வேற யாரையோ பார்த்துட்டு பேசுற. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஐ எம் ரியலி சாரி. ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். ஆமா ஆமா, என்ன நல்லாவே நீ புரிஞ்சுக்கிட்ட விக்ராந்த். ஐ எம் சாரி. ஆனா ஒரு விஷயம், நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல விக்ராந்த். என் கண்ணால பார்த்தது பொய் இல்ல. அப்புறம் உண்மை என்னன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன்னு சொன்ன. இப்பதான் வந்தேன், பார்த்தா யாருமே இல்ல. எங்க போனீங்க? ஆ, ஆ, அது வந்து உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சுப்பிரமணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். எப்படி ஆச்சுன்னே தெரியல. வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. என்னாச்சு? ஆ, அது வந்து கால்ல அடிபட்டுருச்சு. பாவம், கட்டு போட்டிருக்காங்க. நடக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். சரி, நீ போய் அப்பாவை வர சொல்லு. உங்க 2 பேருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கூட்டிட்டு வா. சாரிடா, என்னால இன்னைக்கு வெளியில வர முடியாது. டேய், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல என் பையனோட வெளியில போறேன்னு. நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகே? ஏய், நீ எப்போ வந்த? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. காலையில இருந்து எங்க போனீங்க? அது வந்து என் ஃப்ரெண்டு சுப்பிரமணியில அவருக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அவரை பார்க்கறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். கையில சின்ன காயம் தான், பெருசா ஒண்ணும் இல்ல. He will be okay. டேய், பசிக்குதுடா, வாடா சாப்பிட போலாம். நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வரணும், ஓகே?